2 வீடு கட்டின 2 பிள்ளைக்கும். வீட்டை வந்து 2 பிள்ளைக்காக தான் கட்டியிருக்கோம். ஒரு வீடு என் பேரில் இருக்குது, ஒரு வீடு என் மனைவி பேரில் இருக்குது. நான் வீட்டை நான் உங்களை பார்த்துக்கிறேன்ப்பா கடைசி வரைக்கும், நீ கவலைப்படாதீங்க, எனக்கு ஒரு வீட்டை கொடுங்கண்ணா, என்கிட்ட எழுதி கொடுங்கன்னு கேட்டான். சாதாரணமாக எழுதி கொடுத்தேன், தப்பு இல்லை. நான் ஒன்றுமே கேட்கல. பின்னாடி எந்த சட்டத்திட்டமும் தெரியாது, ரொம்ப படிக்கல. நான் 5ஆம் கிளாஸ் தான் படித்தவன். கொஞ்ச நாள் ஆச்சு, மனைவி கல்யாணம் பண்ணிச்சில்ல, அந்த மனைவி வந்தது, அதுலேருந்து ஆரம்பிச்சிருச்சு. இப்போ சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருந்தான் திருப்புராவில். அப்பாவை அங்கேருந்து வரும்பொழுதே சண்டையில் வந்துட்டான். இங்கே வந்த உடனே வீட்டை காலி பண்ணணுன்னா, நான் இன்னும் கொஞ்ச நாள் தாண்டா இருக்க போகிறேன் தம்பி, ஏன்டா அதுக்குள்ளே பண்ணுறேன், உனக்கு தாண்டா ஒரு வீடு, அண்ணனுக்கு ஒரு வீடு, உனக்கு ஒரு வீடுன்னு சொல்லி பார்த்தேன். அதெல்லாம் முடியாத வெளில போடான்னு சொல்லி கழி எடுத்து எண்ணி வாங்கி பண்ணாட்டி முதல்ல என்ன அடித்தான், 2வது என் மனைவியை அடித்தான். அவளுக்கு காது கேட்காதவன். அதோட சேனாத்து குடிச்சிட்டு வந்து தண்ணி போட்டுட்டு வந்து வாடாவளியிலன்னு கூப்பிட்றது, அருவாத்துக்கு மிரட்டுறது, கல் எடுத்து அடிக்கிறது, கழியால் அடிக்கிறது, ஊர் பூரா சிரிச்சு. நான் அந்த மாதிரி பழக்கமே இல்லாதவனா, கோர்ட்டு பக்கமாக ஸ்டேஷனுக்கு போகாம மானத்தோடு வாழ்ந்தவன். இப்போ உயிருக்கு நான் கத்தி எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறான், இவங்க எங்கெங்கே உட்காந்துருக்கான் திருவனந்தூரில், அங்கெல்லாம் போய் விசாரிக்கிறேன், வந்தானா இங்கேவன் அவனை போட்டால் சரியா போடுன்னு சொல்லிக்கிட்டே எல்லாரும். என்ன அவங்க பையன் இந்த மாதிரி சின்ன பையன் வந்து இங்கெல்லாம் வந்து விசாரிச்சுக்கிட்டு அறுவலை கை வச்சுட்டுன்னு எல்லாரும் இப்போ 2 நாளாக என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னை வந்து இந்த வீடு நான் இருக்கும் வரை இந்த வீட்டை வந்து எனக்கு அப்பாவை எடுத்துக்கணும், இதுதான் என்னுடைய வேண்டுகோள். என் மனைவி எல்லாரும் பெரிய பையன் வீட்டில் இருக்கும், அவன் சம்சாரம் 2 பிள்ளை பிள்ளாரும் அந்த வீட்டில் இருந்துகிட்டு இருக்காங்க. பாத்ரூமுக்கு போயிட்டு வரது ஒரு சந்து வச்சுருந்தேன், அந்த பாத்ரூம் போய் அடைச்சான். வந்த கொத்தனார்ட்ட சொன்னேன், ஐயோ எங்களுக்குள்ள பிரச்சனை இருக்குது, வெளியே போகிறான வயசானவ, அவன் வெளியே போகிறதுக்கு அது அடைக்காதையான்னா. அவன் இவன் பேச்சுக்கிட்டு என்னை வந்து அடிக்க வந்துட்டான். வேலைக்கு வந்தவன் இவன் என்ன பண்ணுறான், அந்தாண்டில் கட்டையில் அடிக்கிறான். காம்பவுண்டுக்கு அந்தாண்டு என் பொண்டாட்டி அடித்து என்ன ஒரு வாறு கிடந்து பாரு, இழுத்தான் பாருங்க, என்ன அப்படியே குனிஞ்சு விட்டேன் கீழே. இல்லைனாக்கா அன்றைக்கி எனக்கு பிடிச்சி இழுத்துருக்கேன், சம்மந்தமாக கொடுத்துருக்கேன். எனக்கு வந்து காவந்து பண்ணுங்க, என் உயிருக்கு இப்போ அறுவாடத்துக்கு நிற்கிறான், அந்த பொழுதுக்கு நாளைக்கு போய் சேதி கேள்வி போட்டு என்னை வந்து என் உயிருக்கு ஆபத்து எனக்கு உத்தரவு விடுங்கன்னு மனு கொடுத்துருந்து. ஆர்டிஓவுக்கு போய் நான் பரிசீலனை பண்ணி உங்களுக்கு அனுப்புகிறேன், அவங்க விசாரணை பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் நீங்கள் விசாரணை பண்ணிக்கலாம், நான் அனுப்புகிறேன்னு சொல்லிட்டாங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.